38 பேஜ்க்கு எழுதுனேன். ஸ்னேகாவோட புது பேஜ்க்கு ஒரு மார்க் கேட்க போறாங்க. அட்டெண்ட் பண்ணதுக்காக மார்க் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீ அட்டெண்ட் பண்றது தான் எக்ஸாம், அட்டெண்ட் பண்றதுக்காக மார்க் கொடுப்பாங்க எல்லாம் கிடையாது. அந்த 60-65% தான் கிடைக்குது. அதுக்கே ததிங்கினதோ இப்ப வரைக்கும். எப்படி சார் நான் நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்றீங்க இப்போ? எனக்கு இப்பவே வாந்தி வருது. மாலையோட என்னைய பாப்பீங்க இல்ல மாலையை ஏன் மேல பாப்பீங்க? ரெண்டே பாசிபிலிட்டி தான். சம்படபட சிம்பட்டே சித்தி எதிர்பாருங்கள். எக்ஸாம் எழுதும்போது ஆன்சர்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லாம் வேலை பாட்டு தான் வருது. எனக்கு சீன் ஆயிடுச்சு. எனக்கு brother, hi brother. brother Please. brother Go to respond please. எத்தனை எக்ஸாம் brother? Agto. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு brother. Agto. இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கா? சூப்பர் brother. ஓகே brother, படிங்க brother. நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டியா? கட்டுங்க நெயில் பாலிஷ் கட்டுங்க. என்ன இன்னைக்கு கலர் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்கு. நேத்தெல்லாம் ஒரே அழுக. என்ன பேப்பர்னு சொல்லுடி. Public policy long governance. என்னது? Public policy long governance. ஆனா அவளை வெயிட் பண்ண விடுங்க. அத ஒழுங்கா சொல்லிருக்கேன். Public policy law and governance. சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா? எனக்கு தெரியுமே. சாரி ஓகே brother, படிங்க brother. Tension on. பதறதுன்னு சொல்லுவேன், டான்ஸும் ஆடுவேன். அது சில் பண்றதுக்கு தான் அவங்க ஆடுறாங்க गाइस. ஓடல கம் ஆன் லெட்ஸ் கோ போடமா. நேக்க வேண்டாம்னு சொல்லுவா. வேணாமா அடிப்பாவி. இதற்கு கூட உனக்காக தான் நான் வந்து உட்கார்ந்திருக்கேன். வாடி எனக்காக எழுதுறீ போடி. எனக்காவது எக்ஸாம் எழுதுறீ. நான் கேவல சப்போர்ட் பண்ணி கேட்டு வந்து நீ எழுத மாட்டேன்னு சொல்ல போகுது. ஏன்னா எங்க அம்மா அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க, உனக்கே தெரியும். ஃபேக் சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் கோ. நல்லா பண்றேன்னா நல்லா பண்றாங்க. வாயிலே எடிட் பண்ணாதேங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் ராஜேஷ் பத்துக்குவாப்ல. ஓகே போ. நீங்க பேசாதீங்க, நானே வந்து டென்ஷனா வருது. அமைதியா இருங்க. தங்க ஷோ. ஆக்சுவலி நேத்து நைட் இல்ல நான் அங்க பேசுறேன், நான் உங்ககிட்ட பேச. நீ படி. நான் அமைதியா இருமா, பேசணுமா? மணி வந்து 9:45. 10 o'clock is the exam. Still revising. மா அவ ரிவைஸ் பண்ணல. அந்த 3 நாள் தான் பாஷா படிச்சிட்டு இருக்கா. அமைதியா இருங்க गाइस. ஒரு 1 minute. முடிச்சா ஸ்னேகா? முடிக்கல. எனக்கு இதுக்கு மேல பார்க்க பிடிக்கல. அவனுக்கு பிடிக்காத காரணத்தினால அவங்க வந்து கிளம்புறாங்க. ஆல் தி பெஸ்ட் கண்ணே. இங்க பாரு, நீ நல்லா தான் படிச்சிருக்கிற, நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற. டென்ஷன் ஆகாம மட்டும் நீ எழுதிட்டீன்னா உனக்கு எல்லாம் நல்லா வந்துடும். போயிட்டு அழுகாத, டென்ஷன் ஆயிடாத, கண் கலங்க கூடாது. அடிமாட்டலைங்க. என்னெல்லாம் தெரியுதோ இவர் என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா எழுதிரு. சரியா? பாய் பிரதர். ஒரே கிளாஸ் வந்து நாங்க வந்து விட்டுடுச்சிரோம். நம்ம வந்து வேற கிளாஸ் பார்ப்போம். நல்லா எழுதிட்டு வா. பாய் நம்ம கால் தி பெஸ்ட் சொல்றா. இறங்கிட்டாடா. இன்னும் 3 எக்ஸாம் இருக்கா? இறங்கிருச்சு. இன்னும் 2 தான். இன்னைக்கு எழுதிட்ட நீ 2 தான். ராணி மூஞ்சில சந்தோஷம். Here comes. குதிச்சு தப்பி எல்லாம் வர்றாங்க. எப்படி எழுதுன? இந்த சட்டை தான்டா. இந்த சட்டை தான். நான் நேத்து நானும் சேவா பேசிட்டு இருந்தோம். ஸ்னேக்ஸ் நீ எழுத போன எல்லா எக்ஸாமுக்கும் இந்த சட்டை தான் நான் போட்டு இருந்திருக்கேன். என்ன கோஇன்சிடென்ஸ் பாத்தியானே? பாஸ் பண்ணிடுவேன். அதனால வந்து எனக்கு பாஸ் பண்ணா நமக்கு போதும். நான் பாஸ் பண்ணுவேன். 38 பேஜ்க்கு எழுதுனேன். ஸ்னேகாவோட புது பேஜ்க்கு ஒரு மார்க் கேட்க போறாங்க. என்ன மாதிரி ஐட்டடி கடைசில? நல்லா இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. பேப்பர் 12 மார்க் 3மே எனக்கு தெரிஞ்சதுதான். ஆமா. எல்லாம் பயந்து கன்ஃபியூஸ் ஆச்சு. அத பத்தியா? அதாவது ஒண்ணே நமக்கு எது எடுத்து எழுதுறதுனே தெரியலையேன்னு திருதிருன்னு முழிப்போம். இல்லனா எல்லாம் தெரியுது, எதை எழுதுறதுன்னு தெரியல. ச்சே, 2 12 மார்க் நீ நல்லா எழுதிட்டீல்ல? ஓகே. 4 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. 4 இல்ல எல்லாமே எழுதிட்டேன் நானு. அந்த டிரான்ஸ்பரன்சி அது வந்துச்சா? அது வந்துச்சா? ஆனா எழுதுனேன்.
அதை சும்மா படிச்சு வச்சிருந்தீல்ல, பார்த்து வச்சிருந்தேன். அதை படிச்சதே நீ 4 மார்க் அளவு தானே படிச்ச. அதை எங்கயாவது 7 மார்க் 12 மார்க்ல எல்லாம் கேட்டதா பிரச்சனைன்னு போனேன். சரி எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, இந்த உலகத்துக்கு என்ன கருத்து சொல்றீங்க? பாஸ் பண்ணிடுவோம். 7 மார்க்லயே ஒரு கேள்வி அப்படி நான் விட்டுட்டு போனதா கேட்டாங்க. பட் ஓகே, நான் எழுதிட்டேன், மேனேஜ் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுக்கு அவங்க மார்க் கொடுத்து நீ பாஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். தல அட்டெண்ட் பண்றதுக்கு தான் எக்ஸாம். இன்னைக்கு எந்த பேப்பர் முடிஞ்சிருக்கு நமக்கு? பப்ளிக் பாலிசி, லா அண்ட் கவர்னன்ஸ் முடிஞ்சிருக்கு. சரி, இப்ப பிரணவ் அண்ணா ஏதோ சொல்ல வந்தாங்க. நான் கரெக்டா இதுக்கு வந்து ஸ்னேகா சொன்னால அட்டெண்ட் பண்ணதுக்காக மார்க் கொடுத்துருவாங்க. தல நீ அட்டெண்ட் பண்றதுக்கு தான் எக்ஸாம், அட்டெண்ட் பண்றதுக்காக மார்க் கொடுப்பாங்க எல்லாம் கிடையாது. அதாவது இத கிளஸ்டர்ஸ்லயே யோசிச்சிருப்பாங்க தானே. கிளஸ்டர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதணும், அதுதான் பெரிய ஒரு குறிக்கோளா இருக்கும். அண்ட் நான் எழுதுற எக்ஸாம் வேறமா, விஸ்காம்மா. நான் பாகுபலியும் இன்ட்ரெஸ்ட் மிக்ஸ் பண்ணி எழுதுவாமா கதையை. ஏன் படிக்க நான் வந்து இங்க வந்து யூகேவோட பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் நீ வந்து எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டே நீ வந்து உனக்கு வந்து கூப்பிட்டு உனக்கு வந்து ஆடா அப்படிலாம் இல்ல. ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுத்து படிச்சே காட்டினாங்க. பிரணவ் எக்ஸாம் பேப்பர்ட்டு கிளாஸே சிரிச்சிச்சு. அப்புறம் தான் சார் அட்லீஸ்ட் அவனா நல்ல கதை எழுதியிருக்கா சார் அப்படின்றதாக. இப்படிதான் வந்து நான் வெற்றிகரமா 3வது பேப்பரையும் முடிச்சிட்டேன். ஓகே, அப்ப இனிமேல் புது டாலிஸ்மன் இந்த சட்டை தான்ப்பா. இதே சட்டையில தான் வரேன். ஆமா, வைக்கவே கூடாது பத்துக்கு. கட்டி ஆகறல மாட்டி வைக்கிறேன். நான் வந்து அவ்வளவு சூப்பரா எழுதிட்டேன் அப்படின்லாம் இல்ல. நான் வந்து ஓகே. அதாவது எங்களுக்கு எப்படி தெரியுமா, இந்த படிக்கிறதுங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் பிரச்சனை. அப்படியே எல்லாத்தையும் அதாவது காலையில தெரியும்ல நான் என்ன கண்டென்ட் எழுதி இருப்பேன் அப்படிங்கிறது. நான் எல்லாத்தையும் படிச்சு அப்படியே எழுதணும்னா என்ன ஸ்கூலா? நீ நம்ம ஸ்டேஜ் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதி சொல்றேன். நான் வந்து கொஞ்சம் கண்டென்ட் ஃபில் பண்றதுக்காக வந்து மாதிரி அங்கங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக் இருக்கும் ஸ்கூல்லன்னா, அந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு போயிருவாங்க. அப்படியே வாந்தி எடுத்துட்டு வந்துடலாம். இது ஒரு புக்கு இத்தாத்த சோட்டுக்கு இருக்கு. அப்புறம் அந்த புக்ல வந்து ஒரு 4 பேஜுக்கு தான் படிக்கவே முடியும். லேப்டாப்ல வச்சு இப்படி இந்த லேப்டாப் இப்படி பண்ணி விட்டா ஒரு மாடியூல்ல ஒரு டாபிக்கு அவ இப்படி ஒரு ஸ்க்ரால் பண்றா. நான் பார்த்தேன் என்ன தெரியுங்களா, அதாவது ஒரு புக் இப்படி காட்டான், இதான் சிலபஸ் அப்படின்னா, சிலபஸ்க்கு ஒரு புக்கு நான் இப்பதான் பாக்குறேன். நாடு என்ன கைஸ் சொல்றீங்க, அப்ப புக்கு அது இருக்கு இனிதான் அப்படிங்கிறா. ஓ ஷிட், இந்த சிலபஸை படிச்சு பாக்குறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆயிரும் போலக்கு. இதுங்களே இவ்வளவு பிடிக்குதுங்கன்னா இந்த டாக்டர் படிக்கிற பிள்ளைங்களும் இவ்வளவு பிடிக்கும். ஆமா, யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படியே இந்த கரண்ட் கம்பெனில தம்பிக்கலாம் நான் சொல்றேன். சரி, இன்னைக்கு தான் வந்து அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க, அப்பா நமக்காக ஒருத்தங்க பேசுறாங்கடா. டேய் இல்லனாலும் அப்படி டாஸ்க் தெரியுமா? ஐயோ சாமி, நான்லாம் வக்கீல படிக்கலே நான் பரிதாபமா ஃபீல் பண்றது வந்து என்னோட ஃப்ரெண்ட் சரண்யா தான். வந்து லாவும் படிக்கணும், வீட்டுக்கு போயிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அவங்க வந்து இப்போ 2nd இயர்ல இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. 2nd இயர் 3rd இயர் 4th இயர் 5th இயர் 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி 5வது வருஷம் அடிச்சு தூள் கலப்புவாங்க. பார்த்துட்டு நல்ல வேலை ஸ்னேகா, நீ வந்து நான் அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்னை இங்கே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டுட்டு போய் தண்டவாளத்துல தலையை அவளே வச்சு அமைக்க வந்து ஏத்துக்க ஒண்ணே நான் வந்து ஏத்தங்க ஏதாச்சும் கொஞ்சம் பக்கத்து கூடவே ஏதாச்சும் இன்னொரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு வாய்கி திறந்தேன்னு வச்சுக்க, தரத்தரம் இழுத்துட்டு போயிருப்பேன் ரயில்வே ஸ்டேஷன்ல. எல்லாம் நல்லா பிஞ்சு போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துருவான். ஐயோ, டெய்லி கேட்கறது, அம்மா நம்ம ஊருக்கு போயிடலாமா, அம்மா நம்ம ஊருக்கு போயிடலாம், இப்படியே ஊருக்கு போயிடலாமா, இப்படியே ஊருக்கு போயிடலாமா. நான் முந்தா நேத்து கேட்டா இப்படியே ஊருக்கு போயிடலாமா. நான் சொன்னேன் அப்படியே ஊருக்கு போயிட்டு வீட்டை காமிச்சுட்டு திரும்ப கூட்டிட்டு வருவேன், செவ்வாய்க்கிழமை பரீட்சை எழுதிருக்கிறேன். சரி விடு, நம்ம வீட்டுக்கே போலாம், வேலைச்சேரிக்கே போலாம் அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் 2 நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? 2 எக்ஸாம். நெக்ஸ்ட் சோஷியாலஜி. என்ன ஸ்னேகா என்ன செய்யா சொல்லுங்க, எக்ஸாம் பேப்பர் சொல்லுங்க. அதாவது நான் வந்து சமஸ்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், முதல் நீ முடிவும் நீ அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஃபேமிலிலாம் பின்னாடி கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்காங்க எங்களுக்கு. ஓகே, கடைசி ஒரு பூஜை இருக்கு. சரி, கெட் ரெடி गाइस, கெட் ரெடி. எனக்காக யாராவது ஒரு ஆள் பரிதாபப்படுறீங்களா? இந்த பிள்ளை அழுகுது, மத்தவங்க எல்லாம் படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை வருஷமா ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து இதே புலம்பல் தான். நீங்க எல்லாம் இப்பதான் இவளோட ரேண்ட பாக்குறீங்க. நான்லாம் அந்த 8வது 9வதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சது. இன்னும் நிறுத்தாம புலம்புது. இன்னும் 6 எக்ஸாம் இருக்குது, 6 செமஸ்டர் புலம்பும். அதுக்கப்புறம்லாம் தயவு செஞ்சு நீ படிக்கிறேன்னா என்னை விட்டுட்டு தூரமா ஒரு 10,000-20,000 கிலோமீட்டர் தூரமா போய் படி. அந்த இது அந்த ஜாப்பனீஸ் ஏஜென்சி சொன்ன நம்மள வந்து அடையாளமே தெரியாம அந்த மாதிரி நான் போயிடுவேன். அந்த மாதிரி
மாட்டேன். நான் காணாதி போயிடுவேன். அவங்க கிட்ட போய் நானே வாலண்டரியா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து சாமி என்னை டிசப்பியர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே. Chennai and its mood swings. Climate பாத்தீங்களா, இஸ் a குலுகுலு climate. I don't know whether this is அக்னி நட்சத்திரம் or not. I think அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சு மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சென்னையில். எனக்கு வந்து நாளான்னைக்கு வந்து சோஷியாலஜி பேப்பர், பட் இன்னைக்கு தான் நான் வந்து பப்ளிக் பாலிசி முடிச்சுட்டு வந்தேன். அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு டீடாக்ஸ்க்காக வந்து இப்போ வெளில போகிறேன். தூங்கணும்னு நினச்சேன் நான், பட் எனக்கு தூக்கம் வரல. அப்படிங்கிறனால சரி வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இவளை வந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் தூங்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னா தூங்காம சாப்பிட்டு தூக்கம் வராம மறுபடியும் சாப்பிட மாட்டேன். என்ன தப்புன்னு கேட்குறேன். ஏன் வாய் அப்படி போகுது? என்ன சாப்பிட்ட லஞ்ச்? ஆக்சுவலி பூண்டு குழம்பு, பொரியல், என்ன பொரியல்? கேரட் பீன்ஸ் பொரியல், சாதம். இப்போ போர்ச்சுகீஸ் ஸ்டார்ட் சாப்பிட்றேன். அது என்ன? கொரியன் சீஸ் பட்டர். பேசிக்கலி வந்து பண்ணுங்க. பண்ணு அவ்வளோதான். அதில் கொஞ்சம் சீஸ் வச்சுருவாங்க. ஆமாம். இது வந்து பப்ஸ் இருக்கும்ல, பப்ஸு. பப்ஸ் ஆனால் இனிப்பு பப்ஸ். இப்படி பாருங்க. ஆனால் ஃபேன்சி ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டோம்னா இது 200 ரூபா. நார்மலாக கடையில் சாப்பிட்டா 10 ரூபா. 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. உனக்கு எந்த ஊரில் 10 ரூபாய்க்கு தர்றாங்க சொல்லு? நான் கடைப்படம் கொடுப்பேன். எப்படியும் போட மாட்டேன். அது என்ன 2 பக்கம் கண்ணத்துலயும் கருப்பா ஏதோ மச்சம். எக்ஸாம் மச்சமா? ஆமா. இப்படியே வீடியோ எடுத்துட்டே இரு, நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். 4 o'clock I told you we have to sit and study. Starts. Now time is 4:05. 4 o'clock. இங்கே ரைட்டர்ஸ்லேருந்து வீட்டுக்கு போகணும்ல. ஆறாம் படிப்பான். அவ்வளோ அசால்ட் ஆயிடுச்சு. அடிப்போம். சிவதர்ஷினி. Believe yourself. Believe. ஸோ நேற்று வந்து என்னோட பப்ளிக் பாலிசி லா அண்ட் கவர்னன்ஸ் பேப்பர்லாம் வந்து முடித்தேன். இன்னைக்கு வந்து சோஷியாலஜி படிச்சுருக்கேன். நாளைக்கு எனக்கு சோஷியாலஜி எக்ஸாம். ஃபுல்லாக போர்ஷன் முடிச்சிட்டேன்னா கேட்டிங்கன்னா வந்து நான் இன்னும் போர்ஷன்ஸ் முடிக்கல. நான் இன்னும் ஒரு மாடியூலில் வந்து ஒரு 3 ஆத்தர்ஸுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் இன்னும் பார்க்கல. பட் மற்றபடி ஐ சீன் எவ்ரி திங் எல்ஸ் ஐ பிலீவ். ஸோ ஐம் ஸ்டார்டிங் வித் ரிவிஷன்ஸ். நான் வந்து 6 மணிக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். 2.5 மணி நேரம் தாண்டி 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். சரி மற்ற போர்ஷன்ஸும் முடிச்சிருந்தா கூட பாருங்க, அதுலேயும் நான் பிடுங்கல. எனக்கு வந்து எனக்கு தெரியல, எனக்கு ப்ராபப்ளி என்னோட படிக்கிற கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக பாரு ஸ்னேகம். இந்த சைடு ஆஃப் கண்ணம் வந்து குறைஞ்சிருக்குது. இந்த சைடு புசுபுசுன்னு இருப்பேன். சரி இதுதான் வந்துச்சுன்னா வத்துறியா நீ? இவ்வளோ தின்னதுக்கு அப்புறமும் வத்துற எப்படி பாப்பா? ஸ்ட்ரெஸ்லேயே எவாப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் so true that but all of this just to pass அப்படிங்கறது நினைச்சா வந்து இன்னுமே வந்து it is not even இல்ல பாக்குறவங்க நினைச்சுக்குவாங்க, ஓ இந்த பொண்ணு வந்து டாப்பரா 11th 12th நிறைய மார்க் வந்துச்சு, ஸோ நிறைய மார்க் வாங்குறது வந்து இப்படி முக்கி படிக்குது போல அப்படின்ட்டு. இல்ல அந்த 60-65% தான் கிடைக்குது. அதுக்கே ததிங்கினது இப்ப வரைக்கும். இந்த செமஸ்டர்ல தான் பாஸுக்கு வந்து நின்னுட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பாஸுக்கு இறங்கிட்டாங்க. எனக்கு பாஸ் ஆனா போதும் சாமி. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இவாலுவேஷன் பண்ணதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே இதெல்லாம் வந்து நம்ம பாஸ் ஆயிட்டா போதும், பாஸே நம்ம தப்பிச்சு ஓடி வந்துட்டோம்னா மாஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாஸ் மார்க் வாங்குறதுக்கே நான் இவ்வளோ சாவுறேன் அப்படின்னு நினைச்சாதான் வந்து இந்த அளவுக்கு நான் செத்துட்டு இருந்திருந்தேன்னா வந்து நான் 12th தான் மார்க் வாங்கின மாதிரி. that was the result. And secondary I personally feel yes, என்னோட capacity to study, to comprehend things, to take in and all has gone on a great extent. நான் எப்பவுமே வந்து I've never been a person who's very good at handling exam stress. அதை நான் ஒத்துக்குவேன். நம்ம வந்து சூப்பராக கேப்டன் கூல்லாம் கிடையாது என்னோட சக்திமான் மாதிரி. பட் நம்மளாம் வந்து ப்ரெஷர் குக்கர் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே. அதுல வேற சரண்யா ஆமா நாங்க எல்லாரும் ப்ரெஷர் குக்கர்ஸ் தான். என்ன சரண்யா படிச்சத ப்ரெஷர் ஆவா, படிக்காமயே ப்ரெஷர் ஆவா? ஆமா நீ தான் இருக்கறதுல பெரிய ப்ரெஷர் குக்கர். ஆமா அபார்ட் ஃப்ரம் ப்ரெஷர் ஆகுதுங்கிறது தாண்டி எனக்கு படிக்கவே பிடிக்கல, போங்கடா அப்படின்ட்டு இருக்குது. நான் வந்து 8 மணிக்கு வந்து சொன்னேன், 8 மணிக்கு நான் வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணி 8:33 ஆச்சு, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல என் ரிவிஷனை. சரி ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணணுமா? கியூட்டா படிக்கிறோம், அழகா எழுதுறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வந்தேன்னா இன்னும் ஒண்ணே ஷோ இனி போயிட்டு வந்தா நம்ம இதுக்கே இந்த சினுங்குறோமே, நமக்கு அடுத்து கான்ஸ்டி பேப்பர் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு கரெக்டாக இப்போ தான் வந்து என்னோட கான்ஸ்டேபிள் வந்து எனக்கு மெசேஜ் போட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்போ கான்ஸ்டி பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டு ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. மேம் ஷார் மேம் 24 தானே இருக்குது மேம், முடிஞ்சோடனே கண்டிப்பாக வந்து கொஸ்டின் பேப்பர் பிக்சர் அனுப்பிச்சு விட்டுறேன் மேம்.
நீங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருந்தா கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணா நாங்களே கொஞ்சம் தப்பிச்சிருவோம். பட் எஸ் அது வந்து அப்படி நடக்காது. எல்லாம் ஒரு ஆசை தான். காலை பல்லு விளக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தேன், சரி நமக்கு ஒரே ஒரு தடவை வந்து ஃபியூச்சருக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வந்துட்டு டபக்குன்னு வந்துட்டு கான்ஸ்ட் பேப்பர் முடிச்சுட்டு போய் நின்றுக்கலாம். முடிச்சுட்டே போய் நின்னுக்கலாம். நான் பேராசெல்லாம் படல, 5 வருஷம் லா டிகிரி முடிச்சதுக்கப்புறம் போய் நிப்பாட்டுங்க நீ அப்படின்ட்டு. கான்ஸ்ட் பேப்பர் மட்டும் முடிச்சுட்டுருங்க அப்படின்னு இருக்குது. பட் எஸ் இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால பல்லு விளக்கிட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு வெளில போ அப்படின்னு நான் எனக்கு சொல்லிட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிறது வந்து எக்ஸாம் காலையில் தான். கரெக்டாக 5:45 எந்திரிக்கணும் ட்ரை பண்ணுவேன். ஸோ தட் காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கணுன்னே சஷ்டி பாடிட்டு எனக்கு உட்காருக்கு அந்த 15 மினிட்ஸ் நான் வச்சுக்குவேன். எப்போவுமே இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த 14th நான் வந்து ஒரு இது வச்சுக்கிட்டேன், எக்ஸாம் முடிக்கிறதுக்கு இல்லைனாலும் நான் வந்து சஷ்டி பாடுறேன் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ வந்து நான் அதை எக்ஸ்டெண்டும் பண்ணிட்டேன். இனிமேல் எவ்ரி சிங்கிள் டே காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸாம்ஸ் இருக்குதோ இல்லையோ இனி ஹென்ஸ் 4th வந்துட்டு எவ்ரிடே காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு சஷ்டி பாடிடணும் அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு இதுவாக வச்சுருக்கேன். ஸோ இந்த காலையில் எக்ஸாம் இருந்தால் சரி காலையில் அந்த 15 நிமிஷம் வந்து அதுக்காக நான் ஒதுக்கி வச்சிருப்பேன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருப்பேன். நின்றுட்டு சுற்றி நடப்பேன் பாத்ரூமில் மேலேயும் கீழேயும் நடந்துட்டு என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்டோமோன்னு யோசிப்பேன். வெளில வந்து பார்த்தா 13 நிமிஷம் ப்ரஷ் பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு காட்டும். 13 நிமிஷம் வாயை என்னடா போட்டு வளர்க்கணும் நம்ம. அந்த அளவுக்கு நான் வந்து ப்ரீ ஆக்குபைடா இருப்பேன். எவ்ரிவன் வில் ரிலேட் வித் திஸ். அவ்வளவுதான். நான் வந்து இதோட முடிச்சா கடைசியா ஒரே பேப்பர் இருக்கும். அதுக்கு வந்து நீங்க ஒண்ணு மாலையோட என்னைய பாப்பீங்க, இல்ல மாலையை என் மேல பாப்பீங்க. ரெண்டே பாசிபிலிட்டி தான். ஸ்னேகா நெயில் பாலிஷ போட்டுட்டானாலே ஒரு பொம்பளை வளர்ந்துட்டான்னு அர்த்தம். ஸ்னேகா நெயில் பாலிஷ் போடுறான்னா அவ்வளவுதான், இன்னைக்கு எக்ஸாம் கதற விடுறோம். இல்ல நான் எக்ஸாம் கதற விடுறேன், அதை கதற விடுறேன். நான் வந்து போயிட்டு வந்து சொல்றேன். நீங்க எல்லாம் வந்து லேடிஸ் ராணுவப்பட சிறகடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டாங்க, சும்மா பீடி இருக்கா சிறகடிப்போம் நாங்க. ஏத்தாக்கா இன்னைக்கு எல்லாம் அப்படியே நீங்க எல்லாம் எக்ஸாம் சிறகடிப்பீங்களா இல்லையா? இன்னைக்கு அடிப்பீங்களா இல்லையா? நாளானிக்கு அடிப்பீங்க எல்லாரும் சேர்ந்து. நம்ம ஏன் நாளைக்கு பத்தி நாளைக்கு வந்து இப்ப பேசாதீங்க. ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்னு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க. குருநாதர் பேர் என்ன? கல்யாணி, சக்தி கல்யாணி. இப்போ வாயில பிஜிஎம் போடுவேன். இப்ப எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு டாய்லெட் போகணும் போல இருக்கு. கல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கக்க வேண்டாம்னு சொல்லி நான் கேட்குறேன். அதாவது தண்ணி குடிச்சா கூட வரும்னு சொல்லுவாடா அவ. இப்ப சாப்பிடாமையே கடந்து மழை இல்லைன்னு வச்சுக்கேன், பட்னி கிடந்தே இது செத்துரும் படிக்கிறேன்னு. ஓகே ஸ்னேக்ஸ் படிச்சு முடிச்சாச்சுங்களா? பெஸ்ட். டேய் இது ரெண்டு வேண்டாம்டா, இதுல தான் எல்லாமே போட்டுருக்கேனே. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் गाइस. நாளானைக்கு ஸ்னேகா என்ன ஜாலி. ஐயோ गाइस ஆல் தி பெஸ்ட். ஓய் வா வரபாரு வீட்டக்கரே சம்படபட செப்பட்டே செத்தி எதிர்பாருங்கள். என்னது உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் மாடல் ஒன்லி. அப்ப இந்த சட்டை வேஸ்டா? நோ ஐ ரோட் நை சொல்லி. அப்பாடா ஓகே. சட்டை புது டைலர் என்ன லைக் எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு எழுதினதே தான் எழுதின மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேட்ல உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சொன்னது சமீகாக்கு இன்னைக்கு கான்ட்ராக்ட்ஸ் 2 ஆமா. நான் தான் கேட்டேன் அவகிட்ட என்ன எக்ஸாம்டா இன்னைக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஸ்டோரி போட்டிருந்தேன். இன்னைக்கும் புடிங்கிக்கும் புட்டுக்கோ, இன்னைக்கும் டொக்கு தான் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தாலும். அப்புறம் நான் என்ன பேப்பர்டான்னு கேட்டேன். கான்ட்ராக்ட்ஸ் 2 பிளெட்ஜ், பெயில்மெண்ட், ஹைபோதிகேஷன். சோ நான் தான் சொன்னேன் I only know photosynthesis. Sorry. அதாவது ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் வந்து போட்டு இறக்குனேன் 10 பேஜ்க்கு எழுதுனேன். செகண்ட் டீடைல்ஸ் நீயாவோட 5 பேஜ்ல முடிச்சிட்டேன். எனக்கு அதுக்கு மேல என்ன எழுதுறேன்? சொன்னதே தான் முன்னாடி சொல்லிருக்கோம். அத திருப்பி சொல்ல அசிங்கமா பேசுவாங்க நம்மள அப்படிட்டு. நான் எந்த ஆத்தருக்கு வந்து நல்ல டெப்தா பாத்துட்டேன்னா அந்த ஆத்தரை போய் வந்து 6 மார்க்ல கேட்டு வச்சிருந்தாங்க. எந்த ஆத்தருக்கு வந்து குஞ்சியா கேட்டிருந்தாங்களோ படிச்சோம் அது போய் 12 மார்க்ல கேட்டாங்க. பட் ஓகே அத அவருக்கே நான் ஒரு 5 பேஜ் எழுதிட்டேன். பாஸ் பண்ணிருவேல்ல? பாஸ் பண்ணிடுவேன். அதுதான் நமக்கு நம்மளுடைய குறிக்கோள். என்ன நம்ம குறிக்கோள் பாஸ் பண்றத நம்ம பாஸ் பண்ணிடுவோம். இந்த பேப்பர்ல வந்து நான் நம்புறேன் பாஸ் பண்ணிடுவேன். அங்க எழுதுற கரெக்ஷன் பண்றேன் எல்லாமே எழுதிட்டேன். சோ அதாவது யாருமே பேப்பரை முடிச்சிட்டு எல்லாம் வெளில வந்தோடனே மச்சான் போகும்போதே 4 to 7 காலையில நின்னுட்டு
கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிருந்தா ஃபர்ஸ்ட் மாடியூல்ல. அவங்க எல்லாம் 4 to 7 தான் நிறைய பார்த்தாங்க பாவம். 4 to இல்ல எல்லாம் நல்லா தான் எழுதுனாங்க. எல்லாம் 4 to 7 எக்ஸ்பெக்டேஷன். போன தடவை கேட்டிருந்தா அதே ஒரு 12 மார்க் கேட்டிருந்தாங்க தெரியுமா? இது என்னன்னா அவங்க காலேஜ் ஒண்ணுமே நம்ம பழைய பேப்பர் பார்த்து ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. சரி வா போலாம். ஒரு சோஷியாலஜி ரிசர்ச் பேப்பரை விட அன்பிரடிக்டபிளா இருக்குது எங்க காலேஜ். யாருமே வந்து இன்னைக்குக்காக கவலையே படலைங்க. ஏன்னா எல்லாரும் நின்னு பேசிட்டு இருந்தது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் எப்படி சார் நாளைக்கு நினைச்சு என்ன ஃபீல் பண்றீங்க இப்போ? எனக்கு இப்பவே வாந்தி வருது, கையெல்லாம் வேற வலிக்குது. 37 பேஜுக்கு எழுதுனா 37 ஐயோ அப்பா. மொத்த புக்லெட்டுமே 46 பேஜ் தான். அதுல 37 பேஜுக்கு நான் மட்டும் எழுதுறேன். சாமி நீங்களா கூட சேர்ந்தீங்கன்னா இன்னொரு 4-5 பேஜ் எழுதிடலாம். தூக்கம் வேற வருதுமா. இப்படின்ட்டு தான் வந்து நான் எழுத இங்க பாரு எழுதிட்டேன். ஐயோ ஒரு 2 செகண்ட் போறேன். அப்புறம் சம்பந்தமே இல்லாம சைடுல வந்துட்டு அடி 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 தெறிக்கி விட்டான்னு அந்த பாட்டு ஓடுது. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதும் போது ஆன்சர்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. வேலை பாட்டு தான் வருது எனக்கு. சீன் ஆயிடுச்சு. முடிச்சாச்சு. Hi guys, 4 exams done. just one more to go. One death row we got. Okay. முடிச்சிட்டோம்னா அப்புறம் ஒண்ணு நான் அந்த பேப்பர் முடிப்பேன், நான் அந்த பேப்பரை நீ முடிக்க. இதுல ரெண்டாவது ஆப்ஷன் தான் வாய்ப்பு ஜாஸ்தி.